சபரிமலை யாத்திரைன்றது இன்னைக்கு ரொம்ப வெண்மேலுக்கும் மேல 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 வளர்ந்து வருது. திருநின்றவூர் ஐயப்பன் கோயில்ல குறைஞ்சபட்சம் ஒரு 40 வருஷமா இந்த சபரிமலை யாத்திரை ஏற்பட்டு பக்தியானது மேல மேல ஓங்கி இன்னைக்கு ஐயப்பன் கோயில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இது ஐயப்பனோட பக்தி தான் காரணம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஐயப்பன் கிட்ட பக்தியா இருக்கிறோமோ அதற்குண்டான விஷயங்கள் நமக்கு எல்லாமே வாழ்க்கையில நடக்கிறதுனாலதான் அதை பிரசித்த தெய்வமா எல்லாரும் வணங்குறாங்க. என்ன வேண்டுமோ அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்குது. அதனாலதான் இந்த பக்தி மேல மேல ஓங்கி இருக்குது. அதனால எல்லோரும் ஐயப்பனை வணங்கி எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் வாழ்வு ஐயப்பனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுவாமி சரணம் ஐயப்பா. கூட்டம் இன்னைக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த அளவு கூட்டம் இந்த மாதிரி இந்த வருஷத்துலதான் இந்த வருஷம் ஜாஸ்தியா இருக்கு. பக்தி ஜாஸ்தியா இருக்கு. எல்லோரும் மலைக்கு போகணும், எல்லாரும் போறாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்குது. அப்ப நம்மளும் போய் அந்த நல்லதை நம்ம அனுபவிக்கணுன்றதுக்காக தான் எல்லா சாமிகளும் நிறைய பேர் புது சாமிகள் புதுசா மாலை போட்டு எல்லாரும் சபரிமலைக்கு போறாங்க. கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்கணும் அவங்களுக்கு வாழ்க்கையில. விரதமானது இந்த கார்த்திகை 1ஆம் தேதியில இருந்து 41 நாள்ன்றது இந்த விரத காலங்கள். அது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். மாலை போடணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 11 நாள் விரதத்தில் இருக்கணும். இருந்து அதுக்கப்புறமா தான் இந்த மாலையை நம்ம கழுத்துல வாங்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஐயப்பன்கிட்ட அந்த பயபக்தியோடு இருக்கிறோமோ அந்த பயபக்தி தான் நம்ம கடவுள்கிட்ட நம்ம கூட போய் சேர்க்கும். அதனால விரத காலம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அதை கண்டிப்பாக எல்லாரும் கடைபிடிக்கணும்ன்றது தான் எல்லாருடைய